ஒரு வழியாக பிக் பாஸ் ராஜாராணியை முடிஞ்சதுக்கப்புறம் உருப்படியாக ஏதோ கொஞ்சம் பரபரப்பாக போக ஆரம்பிச்சிருக்குது. இந்த பரபரப்பாக போக ஆரம்பித்ததுக்கு காரணம் நிறைய இருந்தாலும் கூட இந்த அணிக்கு ஏற்கனவே பாரு சொன்னதை கேட்க மாட்டாங்க. இதில் வேறு கிச்சன் டீமில் அவங்கள போட்டாங்க. வேலை செய்யும் போதெல்லாம் பாதியில் முக்கியமான விஷயம் பேசுகிறேன், 5 நிமிஷத்தில் வந்துடுறேன், 5 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஊர் பேச வந்துடுது. இந்த ஊர் பேச வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை சபரி கூப்பிட்டு கேட்குறாப்புல, இந்த மாதிரி ஏங்க கொஞ்சம் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னா 5 நிமிஷத்தில் ஒன்றும் ஆயிராது, 5 நிமிஷத்தில் ஒன்றும் ஆயிராதுன்னு சொல்லிட்டு 5 நிமிஷமாக இங்கே நின்றுட்டுருக்காங்க. இதில் வேற நம்ம டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் என்ன பேசுகிறோன்றதை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வராங்க. அவங்களுக்கு பொறுக்கில் நம்ம என்னவோ பேச போகிறோம், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கேருந்து ஆள் அனுப்புகிறாங்கன்றாங்க. இங்கேருந்து உள்ளே போனதுக்கப்புறம் ஏங்க நான் 5 நிமிஷத்தில் எல்லாமே கெட்டு போயிருமா, நான் 5 நிமிஷம் பேசுறதுல யாருமா அழகாக அமித் ஒன்று சொன்னாப்புல, நீங்கள் 5 நிமிஷத்தில் வேலை செய்யும் போதெல்லாம் 5 நிமிஷத்தில் வெளியே போயிட்டு வந்தோன்னா வேலை நடக்காதுங்கன்னு சொல்லி நக்கல் வச்சு விட்டாப்புல. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்து பெஸ்ட் பிளேயர் பேட் பிளேயர்லாம் வச்சு செலக்ட் பண்ணாங்க. பெஸ்ட் பிளேயரை விட்டுருங்க, அதில் உள்ள ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று இருக்குது. ஆனால் பேட் பிளேயரில் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா திவாகரையும் கனியாக்கா உள்ளத்துக்கு போட்டாங்க. கனியாக்கா உட்காந்து ஜெயிலில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பார்வுக்கும் அவங்களுக்கு ஒரு சண்டை வேறு நடுவில் ஓடிச்சு. இதற்கு நடுவில் இந்த வாரத்துக்கான புதிய தலையை செலக்ட் பண்ணுறதுக்கான வேலை நடந்துச்சு. அதில் போட்டியாளர் சுபிக்ஷா, எஃப்ஜே, சபரி, அப்புறம் கானா வினோத் 4 பேர் இருந்தாங்க. 4 பேரும் ஆளுக்கு ஒரு கம்பியில் அந்த அந்தரத்தில் நிற்க வேண்டிய போட்டி. அந்த நிற்க வேண்டிய கம்பியை ஒருத்தராக பிடுங்கிட்டு ஒரு காரணம் சொல்லி பிடுங்கிட்டு போகிறதுக்கான ஒரு விஷயமா பண்ணிட்டாங்க. ஸோ ஏற்கனவே இந்த குட் பிளேயர் பேட் பிளேயர்ன்ற பாலிடிக்ஸை வச்சு இவங்க அதை இப்போ காரணம் காட்டி ஒவ்வொருத்தராக காலி பண்ண ஆரம்பித்தாங்க. கடைசியில் அதில் எஃப்ஜே தான் வின் பண்ணார். எஃப்ஜே வின் பண்ணி என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஷார்ட் டெம்பரான கோவக்கார ஆள் ஒன்றா கத்திடுவார். இந்த பார்வுக்கு அவருக்கு ஒத்துக்காது, திவாகருக்கு அவருக்கு ஒத்துக்காது. ஸோ இந்த வாட்டி அவர் என்ன பொறுமையாக பண்ணுறான்னு பார்க்கணும். இதுக்கு நடுவில் ஒன்று புதுசாக ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்குது. குப்பை தொட்டியில் யாரோ ஒருத்தருடைய டூத் ப்ரஷ்ஷையும் மற்ற ஐட்டத்தையும் உள்ளத்துக்கு போட்டு குப்பை தொட்டியில் போட்டாங்க அப்படின்னு சபரி கண்டுபிடிச்சி, அது நானாக கூட இருக்கலாம், அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் யார் போட்டாங்கன்னு தெரியலன்ற மாதிரி இதை ஒரு கேமாக உள்ளே கொண்டு வச்சுருக்காங்க. இது பல டர்மாயில் உருவாக்கிட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். இதுக்கு உள்ளுக்குள்ள நிறைய பாலிடிக்ஸை வந்துகிட்டு இருக்கு. இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த வாரத்துடைய ஃபைனல் எபிசோடை நிச்சயமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டாக மாற்றும்னு நான் நம்புகிறேன். அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், இன்ட்ரெஸ்டே ஆகாமல் போகிறதுக்கு வீக்கெண்ட் வந்துடும். அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அடுத்த வாரத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் இந்த வாட்டி நிச்சயமாக இன்னைக்கும் நேற்றுக்கும் இன்றைக்கும் நிச்சயமாக ஒரு பரபரப்பான மேட்டர் இருக்குதுன்னு தான் நம்புகிறேன்.